ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் கேம் தான் விளாட போகிறோம். யாருக்கு சிஎஸ்கே டீம் பிடிக்குமோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு அடிக்கிறதே ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சிடணும். யாரும் பிடிக்கக்கூடாது. அவ்வளோதே. குட் ஷாட்டுங்க. பிடிச்சிட்டாங்க. யார் இவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 6 விட்டால் விடுவேன். விட்டாலாமா வேணாமான்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். 6 அடிக்கலாம், ஆனால் 6 தாங்க, எவனும் முடிக்க முடியாதுங்க நம்ம ஷாட்டு. அடுத்ததில் எப்படி அடிக்க போகிறோம்? பிடிக்கக்கூடாது. பிடிச்சிடுவாங்க. ஆனால் நல்ல வேலை கொத்தி போச்சு, இல்லைன்னா நம்ம தோற்றுருப்போம். ஒரு ரன்னு கிடச்சிருச்சு. அடுத்த ஷாட்டு ஹெலிகாப்டர் ஷாட்டா எப்படியோ நான் அடிச்சு விடுவேன் தான். பால் மிஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ஆமாங்க, இப்படி ஆகுதே. அடுத்த தடவைக்கு இது கேரம் போர்டு போட்டேன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்த தடவை கேரம் போர்டு போட்டுடலாம். இந்த தடவை 6 அடிப்பானா? ஆமாங்க, 6. லாஸ்ட் பால் அடித்தா நல்லாயிருக்கும். என்ன ஷாட் அடிக்க போகிறோம் தெரியலையே. ஐயோ, என்னடா இது, இப்படி வின் பண்ணிடணும். ஒய்டு போடுற மாதிரி இருக்குது. அடித்தாதான் அடிப்பேன். அடிக்கல. 0 ரன்னு. மொத்தம் எத்தனை ரன்ஸ் எடுத்தால் வின்னா? 17 ரன்ஸ் எடுத்தால் வின்னு. அவன் எடுப்பானா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கிட்ட வைக்கிறோம். அப்புறம் பாலை போடுறது தான் நம்மளுக்கு வேலை. இங்கே லெஃப்ட் சைடு நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் இது பவரை வச்சுட்டு போட்டேன். அடிச்சுட்டு இங்கே விழுகுது. அவன் நல்ல வேலை நம்ம டீமில் நல்லா பிடிக்கிறான். சவுண்டு கம்மியாக பண்ணிக்கிறேன், அப்புறம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சளை வச்சு போடுறேன், அதுவும் அடிக்கணும். இவனை அவுட் ஆக்காமல் விடக்கூடாது. நம்ம டீமில் ஒருத்தனை இறக்கலாம். அவன் 10 மாதிரியே பாலை போடுவான். இதோ நடுவில் இருக்கானே, இவன் தான் 10 பால் போடுவான். ரன் அவுட் ஆக்குவான். அவுட் ஆயிடுவான். போதே அவுட் ஆயிடுச்சு. அவன் 6 ரன் எடுத்துட்டான். நம்ம தான் வின்னு.